வீட்டில இருந்து 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு கடைக்கு போய் என்னென்ன பொருள்லாம் வேணும்னு இவங்க 2 பேரையும் கையிலேயே வச்சுட்டு எல்லா பொருளையும் வாங்கி திரும்ப இவங்களையும் தூக்கிட்டு பொருளையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வர எனக்கு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வாசல்லேருந்து உள்ளே எடுத்து வைக்க தெரியாதா? நான் அங்கேருந்து ரோட்டில் தூக்கிட்டு வரும்போதெல்லாம் என் பொண்ணு பார்த்துக்கிட்டே தான் வந்தா. அப்போல்லாம் கூட ஒரு பைய கொடுமா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல வரல. வாசலில் கொண்டு வந்து வச்சோடனே வேங்க வேங்கன்னு உள்ளே தூக்கிட்டு வந்தா. நானும் சரி எடுத்து கொண்டு போய் கிச்சனில் வைப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது, எதை உடைக்கலாம், எதை பிக்கலாம், எதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம், என்ன பண்ண அம்மாவுக்கு ஒரு வேலை 2 வேலை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே தீவிரமாக யோசித்து செயல்படுறா. இது வந்து என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்கள் வீட்லையும் இப்படி தான் நடக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அது தமிழில் வந்து எனக்கு அது அந்த வார்த்தை கரெக்டாக ஞாபகத்தில் வரல. ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, அந்த ஒரு இதில் மீனிங்கில் தான் வரும். ஸோ அந்த பழமொழி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரையும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததில் எனக்கு எப்படா வீட்டுக்கு போவோம், 2 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிப்போம் அப்படின்னு தான் இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க பண்ணுற டார்ச்சரில் என்னை யாரும் தேட வேணான்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்குது.